நிஜமாலே வேலை பார்க்க மாட்டான் சார். எனக்கு தான் அதிக வேலை. அவர்கிட்ட வந்து சின்னதா ஏதாவது ஒரு நாள் முடியல, ஒரு ரசமாவது வச்சு கொடுங்கன்னா முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ரெண்டு போவாரு. மா என்ன எங்க இருக்கு, மா கடுகு எங்க, மா புளி எடுத்து கொடுத்துட்டு போ. ஐயோ சாமி வேற எல்லாத்தையும் எடுத்து, மா தக்காளி மட்டும் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டு போ. இந்த கருவேப்பிலை எங்க இருக்கு, கொத்தமல்லி எங்க இருக்கு, இந்த அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாத்தையுமே நான் ஒரு வாட்டி வந்து எடுத்து கொடுக்கணும். லாஸ்டா அவர் செஞ்சு கொடுப்பார். எவ்வளவு வேலை தெரியுமா, மீதி எல்லாத்தையும் நீயே பாத்துருமா, நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கமான்ட்டு. இவனை கொன்னுடலாமா? ஒரு கேக் சாப்பிடணும்னு நான் கேட்டேன் சார். இது தெரியாம கேட்டேன், நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்றேன். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இந்த லாக்டவுன்ல மொத்தம் எத்தனை கேக் செஞ்சு கொடுத்தீங்க அவருக்கு? டெய்லி கேக் தான் வீட்ல. அப்படியா? டெய்லி கேக். டெய்லி ஒரு கேக்னா அப்ப இவ்வளவு வேலை இல்லாம எப்படி இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. கேட்கவே இல்லை சார், ஒரே ஒரு நாள் ஒரு தடவை தான் கேட்க. சரியோ தப்போ, சந்தோஷனால நீ வாந்தி எடுக்கலாம், உன்னால அவ வாந்தி எடுக்கலாமா? உங்களுக்கு சுத்தமா சமைக்க அவர் வந்து உங்களை கத்துக்க சொல்லி எல்லாம் ட்ரை பண்ண சொல்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கல்யாணமே அப்படிதான் பண்ணதா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். வாட் ஆர் தி டிஸ்க்ளைமர்ஸ், கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சமைக்க தெரியாது, வீடு வேலை எல்லாம் தெரியாது. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சார் ஹெல்ப் பண்ணுவேன் சார். என்ன மாதிரிலாம்? வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்றது, அப்புறம் பருப்பெல்லாம் எடுத்து கொடுக்க தெரியும் சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேச கூட வராது, ஏதாவது ஒன்று பேசிடுவா. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட மாமா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.